ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போலாம் அதிக அளவில் பண மோசடி, அதாவது ஆன்லைன் பண மோசடிகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபெடெக்ஸ் பார்சல் மோசடிகள் தான். இந்த பார்சல் மோசடிகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்படி தான் இந்த பார்சல் மோசடிக்கு இரையாகிய கர்நாடகா மாநிலத்தின் உடுப்பியை சேர்ந்த 33 வயது பெண் நம்ரதா அப்படின்றவங்க ரூபாய் 7.9 லட்சத்தை இழந்திருக்காங்க. இவங்க எப்படி ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசடி செய்கிறவங்க அவங்கள ஃபெடெக்ஸ் அதிகாரிகள் அப்படின்னும் மும்பை காவல்துறையினர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருந்து கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த மோசடி கும்பல் எல்லாரையுமே டார்கெட் பண்ணுறது இல்லை, ஒரு சில ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கள மட்டுமே டார்கெட்டாக வச்சு மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மோசடி சம்பவம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மோசடினா என்னன்னு புரியுது, அது என்ன ஃபெடெக்ஸ் மோசடி அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். சொல்கிறேன். ஒரு லாஜிஸ்டிக் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் தான் அது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டெலிவரி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் ஃபெடெக்ஸ் செயல்பட்டு வருது. சரி, அந்த நிறுவனத்துக்கும் இந்த மோசடிக்கும் என்ன சம்பந்தம், அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஃபெடெக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் அதிகாரியை போல ஆள் மாறாட்டம் செஞ்சு மோசடி செய்கிறவங்க ஒரு நபரை குறி வச்சு அவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பார்சல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதில் போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் சொல்லுவாங்க. அடுத்தது போலீஸ் அதிகாரிகள் போல நடித்து எந்தவித வழக்கும் பதியப்படாமல் உங்களுடைய பார்சலை நாங்கள் விடுவிக்கணும் அப்படின்னீங்கன்னா குறிப்பிட்ட தொகையை அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதில் போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு கேஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நம்மளும் என்ன பண்ணுவோம், பதட்டத்தோடு அந்த பணத்தை வேறு வழியே இல்லாமல் அனுப்பி வைக்க தான் பார்ப்போம். அந்த மாதிரி யாரும் செஞ்சிடாதீங்க. நம்ம தெரிஞ்சே செய்ய மாட்டோம், ஏதோ ஒரு பதட்டம், நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்ற ஒரு பயம்தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சோ, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னாக்க டக்குன்னு கட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அதுலேயும் சிலர் பாதிக்கப்படும் நபரை ஸ்கைப்பில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஆன்லைனில் போயிட்டோம்னா ஆடைகளை களைய வைத்து பணத்தை அபகரிக்கும் சம்பவங்களும் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. இந்த 33 வயதாகக்கூடிய பெண் மோசடியில் எப்படி சிக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 22 அன்னைக்கு ஃபெடெக்ஸ் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சஞ்சய் அப்படின்றவர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பார்சலில் இருந்து 5 ஈரானிய பாஸ்போர்ட்டும் 5 டெபிட் கார்டும் 150 கிராம் MDMA போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அந்த பெண்ணிடம் சொல்லியிருக்காரு. அடுத்தது மும்பை காவல் நிலையத்திலிருந்து FIR பதிவு செய்யப்பட்டிருக்குது உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ரதாவுக்கு ஒரு போலி காவல் அதிகாரி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா காவல் நிலையத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும், அப்படி இல்லைன்னாக்க ஸ்கைப் மூலயமா நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ரதாவும் ஸ்கைப்பை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதன் மூலயமா அவங்கள தொடர்பு கொண்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய தகவல்களை நாங்கள் சரி பார்க்கறதுக்கு ரூபாய் 7.9 லட்சத்தை அனுப்புங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நம்ரதாவும் வேறு வழி இல்லாமல் பணத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எந்த பார்சல் நிறுவனங்களில் இருந்து உங்களை தொடர்பு கொள்பவரும் உங்களுடைய விவரங்களை ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்களிடம் கேட்டாக்க அவங்க மோசடி செய்கிறவங்களாக இருக்கலாம். மேலும் உங்களுடைய தகவல்களை சரி பார்க்கறதுக்காக காவல்துறை எப்போதுமே உங்களிடம் பணத்தை கேட்க மாட்டாங்க. அதனால் பிறருக்கு அதிக அளவிலான தொகையை அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அடுத்தது, உங்களுக்கு வரும் அழைப்புகளின் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யார் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் ட்ரூ காலர் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். அதன் மூலயமா ஆன்லைனில் நமக்கு வரும் அழைப்பை முழுமையாக சரிபார்க்க முடியுங்க. இந்த மாதிரி மோசடி சம்பவங்கள் சென்னையில் ஒரு 20 நாளாக போயிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த நியூஸை ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இதே போல் தாங்க என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருந்தது.
அதாவது என் ஃப்ரெண்டு வந்து ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கால் வந்திருந்தது. அப்போ நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் பேசி தான் ஆகணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, ஃபோன் காலை கட் பண்ணக்கூடாது, உங்கள் பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வார்ன் பண்ணாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சிபிஐ விசாரணையில் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணாங்க. என்னால் ஒன்றுமே பண்ணல. சரி, நான் வந்து கண்டினியூவாக வந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க நான் என்ன பண்ணுறேன் எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. பேங்க் டீட்டெயில் முதல் கொண்டு எல்லாமே கேட்டாங்க. ஆதார் கார்டை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு சில டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்தேன், ஒரு சில டீட்டெயிலை கொடுக்கல. அடுத்து 20 மினிட்ஸில் நீங்கள் மும்பை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் வந்து அவ்வளோ தூரம் வர முடியாது, நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால, நீங்கள் வீடியோ காலில் வாங்க, நாங்கள் உங்களுடைய வாக்குமூலத்தை வாங்கணும், ஜட்ஜுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக் பண்ணாங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கும் போதே கூட வேலை செய்கிறவர் ஒருத்தர் இந்த ஃபோன் காலை வந்து ட்ரூ காலரில் போட்டு பார்த்துருக்காரு. அப்போ தான் தெரியுது இது மோசடி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃபோன் காலை இவர் கட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பார்சல் மூலயமா எந்த விதமான மோசடியும் நடக்கலை. ஆனால் ஃபோன் கால் மூலயமா 4 பக்கமும் இவரை வந்து பிளாக் பண்ணி பணத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலோ யார்கிட்ட இந்த வருது, நம்ம என்ன பேசுகிறோம், என்ன டீட்டெயிலை கேட்குறாங்க, எதுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்ற கேள்வி நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. நம்ம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரூ காலரை பயன்படுத்துறதுக்கு பார்க்கலாம். அப்போ தான் எங்கேருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது கால் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இது போன்ற மோசடிகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது தான் நல்லது. எந்த ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கினாலும் ஆன்லைன் மூலயமா தீர்வை காண ஒருபோதும் விரும்பாதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.